ஏங்க நீங்க கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போயிருப்பீங்கல்ல. நம்ம ஊர்ல இருந்து ஒரு அதர் கண்ட்ரிக்கு போறீங்க. அங்க போகும்போது இப்போ ஆஃபீஸ்லாம் போயிட்ட பிறகு நல்லா வந்து ஜாலியாக பேசியிருப்பாங்க நிறைய பேர். பேசினதுக்கு அப்புறம் யாருன்னா வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கவங்க வந்து வீட்டுக்கு வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? அது மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட்ட ஸ்டோரி தான் இன்ன வரைக்கும் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. நான் எப்போ பார்த்தாலும் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரப்பெல்லாம் சொல்லுவார், டே தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வாடா, தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு. சரி என்னடா ஒரு எப்போ பார்த்தாலும் கூப்பிடுங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை என்ன பண்ணேன், நம்ம எப்பவுமே ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ பழம்லாம் எல்லாம் வாங்கின்னு போவோம். சரி பழம்லாம் வாங்கினா அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போனதும் கொஞ்ச நேரம் உட்காந்ததும் அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாரு, ஏமா அந்த வடை பாயசத்தை எடுத்துட்டு வாமான்னாரு. நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், என்னண்ணா வடை பாயசம் இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அவரை இல்லைடா அம்மா சாப்பிட்றான்னாரு. சரின்ட்டு வடை பாயத்தை சாப்பிட்டு நான் உட்காந்துங்கிற சாப்பாடு போடுவாங்கன்னு. அப்புறமேட்டு சொன்னாரு, சரிடா தம்பி நாங்களும் பேர் பிரைஸ்லாம் போனோம், அங்கே வந்து பேர் பிரைஸ் தான், இங்கே தான் கேரி போரு, பேர் பிரைஸ்லாம் போனோம், சரி நாளைக்கு பார்ப்போம்டா ஆஃபீஸ்லன்னாரு. என்னடா இது நாளைக்கு பார்ப்போம் ஆஃபீஸ்லையா, சாப்பாடே போடலையடா லாஸ்ட் வரைக்குன்ற மாதிரி நான் நினச்சிட்டு போனால் அவங்க சாப்பிட்றதே என்ன கூப்பிட்றாங்க போல, நம்ம தனியாக இருக்கிறோம் அவங்க குடும்பத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஸ்டோரியை நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் ஆஃபீஸ்லேயே கூட்டாருங்களே, அது ஆஃபீஸில் அப்படி தான் சொன்னார், வாடா வீட்டுக்கு ஒரு நாள் வாடா, வீட்டுக்கு ஒரு நாள் வாடா தான் சொன்னார். அவருக்கு டெய்லியும் கூட்டின்னு இருப்பாரு. ஓகேவா, இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அவர். அங்கே உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, ஒரே படப்படுத்துறானுங்கடா நம்மள ஆஃபீஸில் போட்டு, அது பண்ணுறானுங்கடா இது பண்ணுறாரு, யாரும் அவங்க ஒய்ஃப் எதிர்த்து சொல்லிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறது, ஆமாம் தான் சொல்ல முடியும், ஆமாண்ணா என்னென்ன பண்ணுறது இந்த காசு காசு இப்படின்னு. ஓகே மக்களை, இது எது சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே இருக்கிற பேச்சுலர் நிறைய பேர் வீட்டுக்கு கூட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேளை அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அது மாதிரி அனுப்புங்க. வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு காஃபி டீ கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாதீங்க. ஏன்னா இதை நான் பாதிக்கப்பட்டவன், நான் அதனால் பாதிக்கப்பட்டவன் நான். ஓகே, அதுதான் அந்த மறக்க முடியாத ஸ்டோரி சிங்கப்பூரில் இது. ஆமாம்.